தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு ரசிகர் மயமாக்கப்பட்டிருக்குதுன்றது நேற்று வெளியான தேர்தல் முடிவுகளிலிருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்னதான் இருந்தாலுமே சந்திச்ச முதல் தேர்தலையே இவ்வளவு வாக்குகளை பெறுவது என்பது தாவேகாக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். அதை யாரும் மாற்று கருத்து சொல்லல. இந்த முறை மட்டும் இல்லாம அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தாவேகா தான் அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைக்க போகிறது. விஜய் அவர்கள் தான் வருங்கால முதலமைச்சர் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு தாவேகா போக போறாங்களா, அதுதான் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னு பார்த்தனா இப்ப நடந்த தேர்தல்ல தமிழக சட்டசபை ஒரு தொங்கு சட்டசபையாக மாறி இருக்கு. என்ன இந்த தொங்கு சட்டசபை? ஆரம்பத்துல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு பார்த்தனா, ஒரு கட்சி என்பது பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அதிகாரத்தோடு போய் ஆட்சியில உட்காரணும்னு பார்த்தனா மொத்தமா உங்களுக்கு 118 சீட்டுகள் தேவை. ஆனா வெளியான தேர்தல் முடிவுகள் படி பார்த்தனா தாவேகா 118க்கு 108 சீட்டுகளை மட்டும்தான் பெற்றிருக்காங்க. சோ இவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா இவங்களுக்கு இன்னும் 10 சீட்டுகள் தேவைப்படுது. இந்த 10 சீட்டுகளை தாவேகா எங்கிருந்து பெறப்போகிறார்கள்ன்றதா இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இப்ப இவங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா ஒண்ணு திமுகவோடவோ இல்ல அதிமுக கூடவோ இல்லைன்னா திமுக மற்றும் அதிமுக கூட இருக்கக்கூடிய சிறு கட்சிகள் கூடவோ ஆதரவை தேடக்கூடிய ஒரு நிலைக்கு தாவேகா இப்ப தள்ளப்பட்டிருக்காங்க. விஜய் யார் கூட கூட்டணி வைக்க போகிறார், இந்த 10 சீட்டுகள் அவருக்கு எங்கிருந்து வரப்போகுது, வெளியிருந்து வரப்போதான்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்க்க போறோம். இப்போ தாவேகாக்கு முன்னாடி ஒரு 3 வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னு பார்த்தோன்னா டிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறது. டிஎம்கே பொறுத்தவரையுமே டிஎம்கே கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே தாவேகாக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களான்னு கேட்டோம்னா அது நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா டிஎம்கே பொறுத்தவரையுமே அவங்க ஒரு கொள்கை ரீதியாக நிக்கிறவங்க. சோ கொள்கைக்காக ஸ்டாண்ட் பண்றவங்க, தோல்வியோ வெற்றியோ கொள்கைக்காக நிக்கிறவங்க. சோ இந்த டிஎம்கேல இருந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு போகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறு கட்சிகளும் இருந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு போயிடுமோ அப்படின்ற ஒரு டாக் இப்ப போயிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தோன்னா இப்ப டிஎம்கே கூட்டணியில யார் இருக்காங்க? விசிகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் இருக்காங்க. விசிகே கம்யூனிஸ்ட பொறுத்தவரையுமே ரொம்ப நாளாவே அவங்களுக்கு சில உட்கட்சி பூசல்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த கூட்டணியில சீட்டுகள் பிரச்சனையை சொல்லி பல்வேறு பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. சோ அந்த அதிருப்தியை இந்த தேர்தல்ல இந்த விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுல காமிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்புகள் போயிட்டு இருக்கு. ஆனா இது குறித்து கம்யூனிஸ்டும் சரி விசிக்கும் சரி இன்னைக்கு காலையில திருமாவளவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அதாவது இவ்வளவு காலமாகவே நாங்க இடதுசாரிகளுடன் கூடவும் அப்புறம் மத சார்பற்ற கூட்டணிக்காகவும் தான் நாங்க இவ்வளவு நாளா அரசியல் களத்துல பயணிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்க எந்த முடிவுகள் எடுத்தாலுமே நாங்க அதை சேர்ந்து முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஒரு 2 விஷயங்களை அவரோட பேரில இருந்து எங்களால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா எங்களோட ஆதரவு தாவேகாக்கு கிடையாதுன்ற ஒரு வார்த்தையும் திருமாவளவன் அவர்கள் மென்ஷன் பண்ணல. கண்டிப்பா நாங்க திமுக கூட தான் இருப்போன்ற மாதிரி வார்த்தையிலும் அவர் மென்ஷன் பண்ணல. நாங்கள் இடதுசாரிகள் கூட தான் இவ்வளவு நாளா பயணிச்சுட்டு இருக்கோம், நாங்க சேர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ விசிகே மற்றும் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு பத்தி இது வரையுமே தெரியல. இன்னொரு சைடு இவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சி என்னன்னு பார்த்தோன்னா காங்கிரஸ். சோ காங்கிரஸ் கிட்ட இருந்து பெரும்பாலான ஒரு ஆதரவு தாவேகாக்கு போயிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்துல இடதுசாரிகள் இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா கூட்டணி கட்சிகள்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே சில டாக்ஸ் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்து ஆட்சி அமைக்க போகிறார்களா, கூட்டணி போட போறாரான்னு சொல்லி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அபிஷியலா இல்லைன்னு சொல்லி திமுக கூட அவங்க கூட்டணி வச்சாங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையுமே திமுக இப்போ எதிர்கட்சியாக தள்ளப்பட்டிருக்காங்க. இதனால காங்கிரஸ் தாவேகா கூட சேர்ந்து கூட்டணி அமைக்குமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இதை செல்வ பெருந்தவர்களிட கேட்கும் போது கூட நாங்க கண்டிப்பா தாவேகாக்குல எங்களோட நிலைப்பாடு எல்லாம் கிடையாது, ஆதரவு எல்லாம் கிடையாதுன்னு சொல்லல. அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராகுல் காந்தி தான் இதை முடிவெடுப்பாருன்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சோ காங்கிரஸோட தரப்புல இருந்தும் எங்களோட ஆதரவு தாவேகா கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பதில் இந்த சைடு வரல. சரி, என்னதான் இருந்தாலுமே இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த சிறு கட்சிகள் திமுக எந்த ஒரு கட்சியிடம் இருந்தோ தாவேகா ஆதரவை பெற்றால் அது ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகாது. ஏன்னா இவங்க யாருன்னு பார்த்தோன்னா அரசியல் எதிரி தான் இவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கு அப்படியே நேர்மாறாக இன்னொரு டீம் இருக்கு, ஏடிஎம்கே. அதாவது என்டிஏ தலைமையிலான இந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கேன்னு சொல்லி எந்த கட்சிகள் கூடவும் தாவேகா ஒரு ஆதரவை தேடி ஒரு கூட்டணிக்குள்ள போனாங்கன்னா மிகப்பெரிய விமர்சனத்துக்கு தாவேகா தள்ளப்படுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி இவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் ரொம்ப நாளாவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கொள்கை எதிரிகள். அதாவது நீங்க என்னதான் நீங்க பிஎம்கே ஒருவேளை தாவேகாக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்களோ, பிஎம்கே கூட ஆதரவு தெரிவிச்சா கூட உங்க கூட்டணிக்கு போலாமே, இவர் பிஜேபி கூட தான் கூட்டணி போகக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் பிஎம்கே கூட போலாமேன்னு நீங்க சொன்னீங்கன்னா பிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லி யார் கூட விஜய் கூட்டணிக்கு போனாலுமே அது இன்டைரக்டாவே இல்ல டைரக்டாவே பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் தாவேகா செய்யற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். ஈஸியா அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. அப்ப தாவேகா என்பது பிஜேபி பி டீம் சொல்லி சோ விஜய் அவர்களால இந்த டிஎம்கே கூட்டணியில் இருக்க கட்சிகளும் ஆதரவு தேட முடியாது, ஏடிஎம்கே கூட போக முடியாது. என்ன செய்ய போகிறார் விஜய்? பெரும்பான்மையாக ஆட்சிக்கு போனோம், ஒரு பெரும்பான்மைக்காக மதவாத சக்திகளோடும் பிஜேபி கூட விஜய் இணைவாரா? அப்படி இணைஞ்சிட்டாருன்னா
மக்கள் இவ்வளவு நாளா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த நம்பிக்கை என்பது கேள்விக்குறியாக்கப்படும். ஏன்னா எதற்காக ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி நானே மக்கள் கிட்ட வந்து களத்துல போய் கேட்கும் போது அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதை பிஜேபி பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க, எங்களுக்கு வந்து விஜய் ஆட்சிக்கு வரணும், எங்களுக்கு ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. ஸோ எந்த ஒரு காரணமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா பிஜேபி பத்தின ஒரு அரசியல் புரிதலே இல்லாம சில மக்கள்லாம் இருக்கிறாங்க, சாதாரண மக்கள். ஸோ அவங்கள வந்து நீங்க ஏமாத்துற விதமா போயிடும். நீங்க இந்த மாதிரி ஏடிஎம்கே கூட இருக்கக்கூடிய கட்சிகள் கூட நீங்க கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா உங்களை வந்து கண்ணை மூடிட்டு நம்பிட்டு சில மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதாவது மதவாத சக்தினா என்ன, பிஜேபியோட ஆபத்து தமிழகத்துக்கு என்ன, எதுவுமே தெரியாம விஜயை மட்டுமே நம்பி ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த மக்களோட நம்பிக்கை வந்து நீங்க பெருமளவு இழப்பீங்க. அவங்களுக்குலாம் வந்து துரோகம் செய்யக்கூடிய விஷயமா தான் இவர் இந்த மாதிரி கூட்டணிக்கு போனா இருக்கும். இதை தவிர்த்து பார்த்தோம்னா இப்ப திமுக வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியா வலுப்பட்டு இருக்காங்க. திமுகவை பொறுத்தவரையுமே அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறத தாண்டி ஒரு எதிர்கட்சியா இருக்கும் போது அவங்க 4 மடங்கு வேலை செய்வாங்க. அதனால தாவேக்காவால வந்து இங்க தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் போது நிறைய கேள்விகளை எழுப்புவாங்க. ஏன்னா இது நாள் வரையுமே விஜயை பொறுத்தவரையுமே டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்லி டைரக்டா திமுக வந்து அடிச்சுட்டு வந்த நிலைமையிலும் கூட டிஎம்கே சைட்ல இருந்து எந்த ஒரு தாக்குதலும் சரி, எந்த ஒரு விமர்சனத்துக்கு பதிலும் சரி தாவேக்கா நோக்கி வைக்கல. அவங்க வந்து ஒரு அரசியல் களத்துல தாவேக்கா பார்க்கவே கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் இவங்க தாவேக்கா ஒரு ஆளுங்கட்சியாகவும் திமுக ஒரு எதிர்கட்சியாகவும் வந்திருக்காங்க. இப்போ கண்டிப்பாக டிஎம்கே வலுவாக தாவேக்காவை நோக்கி விமர்சனங்கள் வைப்பாங்க. அவங்களோட குறைகளை வந்து கண்டிப்பா கேட்பாங்க. மாநில உரிமைகளுக்கோ இல்லை சுயவாட்சிக்கோ இல்லை இங்க இருக்க மக்களுக்கோ மொழிக்காக ஒரு போராட்டம் வரும்போதோ கண்டிப்பா இங்க தாவேக்கா நிக்குதோ இல்லையோ திமுக எதிர்கட்சியாக பல 4 மடங்கா இந்த வாட்டி வேலை செய்வாங்கன்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. தொடர்ந்து பார்ப்போம் விஜய் யாரு கூட கூட்டணி இருக்க போறான்றது இங்க மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா நாட்டுல நடக்கிற அரசியலுக்கும் தமிழகத்துல இருக்க அரசியலுக்கும் வந்து மிகப்பெரிய மாற்றம் எதுவுமே இல்லாம போயிடும். ஏன்னா நாட்டை பொறுத்தவரையுமே அங்க எல்லாமே ஒரு ஆன்மீக ஓட்டு, அங்க எல்லாமே ஒரு மத கலவர ஓட்டு. அதுதான் அதே விஷயங்கள் தான் தொடர்ந்து தமிழகத்திலும் நடைபெறும். தமிழகத்தை பொறுத்தவரையுமே இது ஒரு மத சார்பற்ற ஒரு மண், இங்க வந்து சமத்துவம் நிலவர மண். இந்த இடத்துல நீங்க பிஜேபியோட ஒரு கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா தமிழ்நாடு என்பது மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்படும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு இமேஜினுக்கு நம்ம போனோம்னா விஜயர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு பிறகுமா மீண்டும் வந்து ஒரு மதவாத சக்திகள் பிஜேபி போன்ற சக்திகள் வந்து திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன நிலைப்பாட தாவேக்கா எடுக்கும்னு சொல்லி இங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் விஷயத்துல வந்து தாவேக்காவோட நிலைப்பாடு நம்மளுக்கு தெரியும், அவங்க ஒரு வார்த்தை கூட அதை பத்தி பேசவே இல்லை. பிஜேபியோட நிலைப்பாடு கொடுத்து நம்மளுக்கு தெரியும், அங்க கலவரம் வந்தே ஆகும்னு சொல்லி நின்னவங்க. இவங்க 2 பேரும் இணைந்தால் தமிழ்நாடு எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு அபாயம் இருக்கு. மிகப்பெரிய ஜாதி கலவரங்களும் மத கலவரங்களும் நடக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் மாறிவிடும். தமிழகத்தோட இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்து கொண்டு வந்த தமிழகத்தோட மாநில சுய ஆட்சி, மாநில உரிமைகள் எல்லாமே பறிக்கப்படும். ஒருவேளை தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து நேரடியாக பிஜேபி கூட கூட்டணி வைக்கப்பட்டால் என்ன செய்ய போகிறார் விஜய் என்பது பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்க்கலாம் பெரும்பான்மைக்காக அவர் என்ன விஷயங்களை பண்ண போறாரு. இல்லைன்னா இவ்வளவு நாளாவே கொள்கை நின்றுட்டு இருந்தாங்க திமுக கூட, பிசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் வந்து தாவேக்கா பக்கம் போக போகிறான்னு சொல்லி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் 10 நாளுக்குள்ள இந்த விஷயங்கள் தெரிஞ்சிடும். அடுத்ததா தாவேக்கா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3வது வாய்ப்பை நான் சொல்லியிருந்தேன். இப்படி எந்த கட்சிகளும் தனது நிலைப்பாட்டையும் ஆதரவையும் தாவேக்காக்கு தராம இருந்தாங்கன்னா இந்த தொங்கு சட்டசபை என்பது மீண்டும் ஒரு சட்டசபை தேர்தலை நோக்கி போகும். ஆமாங்க, மீண்டும் ஒரு தேர்தல் என்பது 6 மாதத்துக்கு அப்புறமா நடத்தப்படும். அது குடியரசுத் தலைவர் ஆட்சி தான் இங்க நிலவும். தொடர்ந்து பார்க்கலாம் விஜய்க்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் சொல்லி எல்லாருக்கும் சேர்த்தே தான் இந்த ஆட்சி நடைபெற போகுது. யாருமே இந்த இப்ப திமுக பொறுத்தவரையுமே தோல்வியை கண்டு அவங்க வந்து அஞ்சு இப்போ ஒரு சைடு வந்து இருக்க போகுது கிடையாது. வெற்றியோ தோல்வியோ கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி தொடர்ந்து மக்கள் களப்பணியில தான் அவங்க இருக்க போறாங்க. அரசியல் களம் சொல்ல போனா இப்பதான் சூடு பிடித்திருக்குது. ஒரு சைடு டிவிகே டிஎம்கே இந்த ஆட்சி எப்படி போக போகுது, அடுத்த 5 ஆண்டு காலங்கள் என்னென்ன நடக்க போகுது. ஒரு சைடு பார்த்தோன்னா இவ்வளவு நாளா விஜய் அவர்கள் வந்து ஊழலை ஒழிப்பேன், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன், இங்க கொலை இதுவுமே நடக்காதுன்னு பேசியிருந்தாரு. தாவேக்கா வந்து ஆட்சி பிடிச்சிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள்லாம் எதுவுமே நடக்காதா அப்படின்ற மாதிரியும் சில பேர் கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க. இத்தனை கேள்விகளுக்கும் தமிழக வெற்றி கழகம் நடத்த போற ஆட்சியில தான் பதில் இருக்கு. ஏன்னா தாவேக்காவை பொறுத்தவரையுமே அவங்களால ஒரு குறைகளையும் விமர்சனங்களையும் சொன்னா ஏத்துக்கவே முடியாது. இதுவரையுமே அப்படிதான். எந்த ஒரு ஊடகத்துறையுமே சரி, எந்த தனிநபரோ எந்த ஒரு ஜெர்னலிஸ்டோ யாரா இருந்தாலுமே அவங்களை நோக்கி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொன்னாங்களால ஏத்துக்கவே முடியாது. ஆனா இதுக்கப்புறமும் அவங்களால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. மக்களோட நிறையோ குறையோ அவங்க ஏத்துட்டு தான் ஆகணும். தொடர்ந்து பார்ப்போம். விஜய் அவர்கள் வந்து பெரும்பான்மைக்கு இன்னும் 10 சீட்டுகள் தேவைப்படுது. எங்க இருந்தெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் அரசியல் களத்தில் நிலவ போகுதுன்னு சொல்லி நம்மளால கணிக்கவே முடியாது. நிமிடம் வந்து அரசியல் இங்க மாறிட்டே இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். உங்க கருத்து என்னன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.